சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்று மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய திதிகள் காலை 9:32 மணி வரையிலும் ஏகாதேசி, அதற்கு பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 4:04 மணி வரையிலும் ஆயில்யம், அதற்கு பின்பு மகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 4:04 மணி வரையிலும் பூராடம், அதற்கு பின்பு உத்திராடம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உடன்பிறப்புகள் மற்றும் பெற்றோர்கள் இவர்களிடத்தில் இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்திலேயும் ஒரு சீரான நிலையே அமைகிறது. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் இவர்கள் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று குதூகலமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுடன் இன்று உங்களினுடைய நாள் முழுவதுமே ஒரு சந்தோஷமாக ஒரு ஆன்மீக பிரயாணங்களாக அமையும். இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த ஒரு மனவேதனை தீரும். வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அலுவலக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இந்த வாரத்தில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று அதற்கான நல்ல தகவல்கள் வந்து சேரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே குதூகலமான நாளாக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை உங்களினுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு வருவதும் மற்றும் நீங்கள் அவர்கள் வீட்டிற்கு செல்லுவதும் ஒரு சில விருந்து உண்ணுதல்களும் இன்றைய நாளில் அமையலாம். மனதிற்கு ஒரு நல்ல பாரமில்லாத நாளாக இருக்கும். கருட பகவானை வணங்குவதோ அல்லது இன்று கோதுமை தானம் செய்வதோ மிதுன ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பது சற்று மன குழப்பத்தையும் ஒரு சிலருக்கு இன்று மன உளைச்சலையும் கொடுக்கலாம். 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய புதன், ராகு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் இன்று கடகராசி நேயர்களுக்கு சில மனதில் பய உணர்வை கொடுக்கலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இந்த பய உணர்வுகள் நீங்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று தூக்கமின்மையை கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையான இன்று கோதுமை தானம் செய்து மற்றும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது ஒரு நல்ல மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். சிவ சூரியனை இன்று வணங்குவதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்களும் மறையும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு விடுமுறை நாளில் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமான ஒரு நாளாகவும் அமையும். சந்திர பகவான் லாபத்தில் இருப்பது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மேலும் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவான் உடன் கூடவே இருக்கக்கூடிய சுக்கிரனினால் தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல மனதில் உறுதியை தரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகள், மனவேதனைகள் இன்று தீரலாம். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது இன்று நீங்கள் சற்று உங்களினுடைய
நெருங்கிய நண்பர்களோ அல்லது குடும்பத்தில் பெற்றோர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு பெற்றால் பெரிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக மாட்டீர்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவான் தேவையில்லாத கடன் பிரச்சனைகளும் தேவையில்லாத சிக்கல்களையும் உங்கள் மாட்டிவிடலாம். ஆகவே இன்றைய நாளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனபாரங்கள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் தீரக்கூடிய சூழ்நிலைகள் நண்பர்களால் ஏற்படும். பண வரவு மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மாலை நேரம் உங்களுக்கு சாதகமானது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பூராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல தெளிவான சிந்தனையுடன் செயல்படலாம். உடன் பிறந்தவர்களாலும் மற்றும் குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்களாலும் இன்று சில குழப்பங்கள் வந்து போகும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தேவைப்பட்டால் இன்று உங்களினுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். மகர ராசி அன்பர்கள், இன்று மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான நாளாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி உறவு உற்சாகத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் இன்று உங்களுக்கு ஒரு சில சுப செலவுகள் வந்து போகலாம். பெரிய பிரச்சனைகள் என்று ஒன்றும் இல்லை என்றாலும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப பொறுப்புகளும் அதனால் ஏற்படக்கூடிய பாரங்களும் சற்று சுமையாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் வருகை தரக்கூடிய உறவினர்களால் குடும்பத்தில் சுபங்கள் பேசப்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாகவும் அமைகிறது. பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு சில மன கஷ்டங்களும் இன்று தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நடைபெறலாம். பிள்ளைகள் மிகவும் அனுகூலமாக இருப்பார்கள். உங்கள் உடன் பிறந்தவர்களும் அனுசரணையாகவே அமைவார்கள். இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சில பொருளாதார உயர்வுகள் வரக்கூடியதும் அமையும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில பண பிரச்சனைகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசும் பொழுது மனம் அமைதி கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில உறவுகள் விட்டு போனது மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேரும் பொழுது குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று அனுகூலமாக இருப்பார். இன்று அன்னதானங்கள் செய்வது மீனராசி நேயர்களுக்கு நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.